கிடையாது. கமிட்டியில சொன்னீங்க, யார்கிட்ட சொன்னீங்க? கமிட்டியில அழகா ஒரு மீட்டிங்க போட்டு இந்த பையனுக்கு யாரும் எழுத்து பேசுற பையங்களா? இது வரைக்கும் பேசல. எத்தனை பெரிய ஆட்கள் பேசினாலும் வாயை மூடி இது வரைக்கும் வாயே திறக்கல. எந்த விஷயம் எவனும் பேச மாட்டான். அழகா கூப்பிட்டு வச்சு கேட்டிருந்தா சத்தமே இல்லாம பேசி அமைதியா முடிஞ்சிட்டு போறத சபை மக்கள் அடிச்சிருக்காங்க. நம்ம சேகர தலைவர் கரெக்ட் பண்ணி விட்டாரு. நீங்க 2 வருஷம் 4 வருஷம் இருப்பீங்க. என்ன செய்ய எங்கேயோ சொல்லிட்டு உள்ள வீட்டுக்குள்ள போய் கொண்டாரு. ஆமா எங்க எல்லாமே சொன்னாரு. ஒண்ணும் புரியல. ஜம்முனுக்கு வந்துருக்காரு. போன் பேசிட்டே இருக்காரு. சேகர தலைவர் தான், வேற யாரு? இங்க சேகர தலைவர் யாரு? ஒரு ஆள் தானே. அதெல்லாம் இல்லையே, அப்படிலாம் இல்லையே. ஆமா 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 அப்படிலாம் இல்ல. எல்லாருக்கும் தான் தெரிஞ்சாரு. சேகர தலைவர் சபையை திரும்பி நினைச்சாரு. அது அவர் வண்டவரம் தண்டவரம் அவர் வீட்டு வாசல் இருந்து ஓடிட்டு இருக்கு. பேசுறேன் ஆமா இல்ல மைக் பிடிச்சு அவர் சொல்லணும். அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் முடியாது. அடுத்த வாரம் தவறுதலாக வந்த காரியமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும். வாய் தவறுதெல்லாம் வந்துட்டு இதுல இல்லங்கிற உண்மையை சொன்னா போதும். இல்லங்கிறத சொல்லணும். அவ்வளவுதான். புதுசா வந்துருக்கிறவங்களாம் எங்க சபையை பத்தி என்ன பண்ண கோல்பேட்டைனால வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிட்டு. அவ்வளவு ஐயரும் நம்ம சபைக்கு வர்றதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. இருக்காது. அப்படி இருக்கு எங்க சபை. நீங்களே பிரச்சனை பண்ணுவீங்க முதல்ல அண்ணனை ஜீவன் அண்ணனை நல்லா மங்களம் பாடிட்டாரு. மீதி எல்லாரும் கெட்டவங்க. ஆமா சோப்பு போட்டது எதுக்கு நமக்கு சுகமா வந்தாங்களா கேட்டாங்க. இப்ப நான் வரணுமான்னு கேட்டாங்க. நீங்க வந்தாலும் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் அதை சொன்னா உங்களுக்கு எனக்கு மனசா வரும் அப்படின்னு. சிறப்பா நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு போறாங்க. எல்லாம் ரிப்போர்ட் பேருமே சேகர தலைவரை ஃபுல்லா அடிச்சு போற போனு. அவங்களையும் போவ நிம்மதியா இருக்கு. ஒரு நாளைக்கு ஐயோ அது என்ன ஏச்சு